நம்ம இன்னைக்கு முடைக்கற்றான் கீரை வச்சு இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முடைக்கற்றான் கீரை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம கீரை சேர்த்து தான் செஞ்சுருக்கோன்னு குழந்தைங்க கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு டைமாவது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா இந்த கீரையில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு முடைக்கற்றான் கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த கீரை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை சில ஏரியாக்களில் கடைகளில் அவ்வளவா கிடைக்காது. ஆனால் நீங்கள் இந்த கீரையை வீட்டிலையே ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம். இதோட விதையை தூவி விட்டிங்கன்னா இது ஈஸியாக வளரும். ஓகே, இப்போ இடியாப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கீரையை சேர்த்துருங்க. கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இடியாப்ப மாவு வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீரை அரைச்சோம்ல அதையும் இந்த மாவு கூடயே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருங்க. நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, கடையில் விற்கிற மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொதிக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். வெதுவெதுப்பான தண்ணிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணி நல்லாவே சூடாக இருக்கணும். சூடான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் பிசையக்கூடாது. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதிலிருந்து ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்துகிட்டு இடியாப்ப உரலில் வச்சுட்டு நம்ம இடியாப்பம் பிழியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் எடுக்கும்போதே உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி தெரியுதுல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இதை ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டிட்டு ஒரு சிலிண்டர் ஷேப் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மாவு ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மாதிரி இடியாப்ப உரல் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் எல்லா பாத்திர கடைகள்லேயும் கிடைக்கும். அதே மாதிரி ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பம் பிழியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இடியாப்பம் பிளேட் இருக்குல்ல, அதுலேயும் நீங்கள் பிழியலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இடியாப்பம் பண்ணுறதுக்குன்னு பனை ஓலையில் செஞ்ச இடியாப்ப பிளேட் கூட கிடைக்கிது. நான் இன்றைக்கி அதை யூஸ் பண்ணிட்டு தான் இடியாப்பம் செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மல் இடியாப்பம் பிளேட் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு பிழிஞ்சிக்கோங்க. ஒரு 2-3 லேயர் பிழிஞ்சிங்கன்னாவே போதும். ரொம்ப மொத்தமாக பிழிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி சன்னமாக தான் பிழியணும். இதே போல் மீதி இருக்க எல்லா பிளேட்லேயும் நம்ம இடியாப்பம் ஷேப்க்கு பிழிஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி பிழிஞ்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு இது போல் ஒரு இட்லி பிளேட் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இடியாப்பம் பிளேட்டை உள்ளே வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி பார்த்து அடுக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் நார்மல் இட்லி பிளேட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இடியாப்பம் பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய வெரைட்டியான இடியாப்பம் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லா இடியாப்பம் பிளேட்டும் அடுக்கியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், பெர்ஃபெக்டான ஹெல்த்தியான முடைக்கற்றான் இடியாப்பம் சூப்பராக தயாராகிருச்சு. இது க்ரீன் கலரில் இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ ஹெல்த்தியாக கொடுத்தாப்புலையும் ஆச்சு, அதே மாதிரி வெரைட்டியாக டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த இடியாப்பம் நீங்கள் தேங்காய் பால் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எல்லா விதமான நான்வெஜ் கரீஸ், அதுக்கப்புறமா வெஜ் குருமா, எக் குருமா, இது எல்லாத்துக்கூடமே பக்காவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான காம்பினேஷன் பிடிக்குதோ அது போல் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அது கூட வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன்.
நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி தேங்காய் பால் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.